வந்து தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக வச்சுருந்தது. இதில் நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இந்த காயையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி வச்சுருக்கோம். தக்காளி எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். மசாலா என்னென்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட போகிறோம். அடுத்தது நான் பொடி ஒன்று தனியாக அரைச்சி வச்சுட்டு அதை ஆட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். காய் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு, ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆல்ரெடி பொடியில் வந்து நம்ம காரம் ஆட் பண்ணிக்கிறதுனால மிளகாத்தூள் போதும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி ஆகிடும். ஸோ நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள்லாம் இதில் நல்லா ஊறிச்சு. சூப்பராக வாசமாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண பொடியை போட போகிறேன். இந்த பொடி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். போட்டுருவோம், போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா இது கொதிக்கலாம் தேவையில்ல, ஒன்றும் ஆக தேவையில்ல. போட்டு கிளறி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக